வணக்கம் நேர்களே. இன்று நாம் பார்க்க போவது ஊடகங்களில் வரும் தலைப்புச் செய்திகள் ரொம்ப பிரமாண்டமாக, கவர்ச்சியாக, மக்களை ஈர்க்கும் சக்தியாக வருகிறது. செய்திகளை பொறுத்து யாரும் தலைப்பு வைப்பதில்லை. அவர்கள் இந்த வியூஸை அள்ளுவதற்காக அந்த தலைப்பை அவர்கள் சூட்டுகிறார்கள். இந்த மாதிரி போட்டால் டக்குன்னு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அதிகமாச்சுனாக்கி உங்களுக்கு அதில் ஆடு இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் மணியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை குறிக்கோளாக வச்சு செய்தி நிறுவனங்கள் ஒரு அரசாங்கத்திடம் இருந்தோ எதிர்க்கட்சியிடம் இருந்தோ செய்தி எதுவும் வருதுன்னா அந்த செய்தி தன்மை பார்க்காமல் பிரம்மாண்டமான வியூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர்கள் தலைப்பை ரொம்ப கவர்ச்சியாகவும் அட்ராக்டாகவும் மக்கள் உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதாகவும் வைக்கிறார்கள். அப்படி அவங்க தலைப்பு வச்சு பார்ப்பறதுனால நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாந்து போயிடுறாங்க. இன்னமும் நடக்குது நாட்டில் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு பார்த்துருவாங்க. அவனுக்கு வியூஸ் அள்ளிடும், அவனுக்கு காசு அள்ளிடும். அதனால நமக்கு தேவையில்லாத டென்ஷன், நமக்கு தேவையில்லாத நேர செலவு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். மக்கள் நலன் கருதி இந்த சேனலில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அதுபோல் இதுவும் மக்கள் நலன் கருதி தான். அதிர்ச்சி, நாட்டையே உலுக்கிய சம்பவம், இதுவரை யாரும் சொல்லாத உண்மை, இப்போதே பாருங்கள் போன்ற தலைப்புகள் மக்களை உடனடியாக வீடியோவை கிளிக் செய்ய வைக்கின்றன. ஆனால் வீடியோவை பார்த்த பிறகு தலைப்புக்கும் உள்ளடக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பது பல நேரங்களில் நமக்கு தெரிய வருகிறது. இதனால வியூஸ் அதிகரிக்கலாம், ஆனா மக்களுக்கு சரியான தகவல் கிடைக்கிறதா என்பது மிக மிக முக்கியமான கேள்வி. ஒரு கவர்ச்சியான தலைப்பை மட்டும் பார்த்து எந்த செய்தியையும் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது மக்களே. ஒரே செய்தியை 2 அல்லது 3 நம்பகமான ஊடகங்களில் பார்த்து உறுதிப்படுத்துவது நல்ல பழக்கம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இருந்தால் அவற்றை பார்க்க வேண்டும். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இருந்தால் அதை பார்க்க வேண்டும். சமூக ஊடகங்களில் பரவும் ஒவ்வொரு தகவலையும் உடனே பகிர்வதற்கு முன் அது உண்மையா என்று சிந்தியுங்கள். பொய்யான தகவல்களை சமூகத்தில் தேவையற்ற குழப்பத்தை, பதட்டத்தையும் உண்டு பண்ணும். ஒரு தகவல் உண்மைன்னா அதை ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே சூப்பர்ன்ட்டு டக்குன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க. நல்ல பத்திரிகை துறை என்பது வேகத்தை விட உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகும். ஒரு நல்ல பத்திரிகைனா அவங்க வியூஸ் நிறைய கிடைக்கணுங்கிறதாக வியூஸ் நிறைய கிடைக்கணும் என்பதற்காக போடுற தலைப்பா இருக்கக்கூடாது. உண்மைக்கு தாங்க முக்கியத்துவம் இருக்கணும். செய்தி நிறுவனங்கள் பார்வையாளர்களின் நம்பிக்கையை காக்க வேண்டும். அதே நேரத்தில் பார்வையாளர்கிய நாமும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எனவே நண்பர்களே, அதிரடி தலைப்புகளை மட்டும் நம்பி ஏமாறாதீர்கள். செய்தியின் உண்மைத்தன்மையை சரிபார்த்து பொறுப்புடன் தகவலை பகிருங்கள். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சி வந்த பிறகு அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, திமுக என்ன நடக்குது தேனும் நம்மளால காலையில எழுந்தோம் எந்த நேரம் அந்த இப்போ முன்னெல்லாம் டிவி இருக்கும், பேப்பர் இருக்கும். இப்போ கையிலே செல்போன் இருக்கு. சோசியல் மீடியா நம்ம டக்குன்னு யூடியூப்ல ஓப்பன் பண்ணி டச் பண்ணா உடனே டன் 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 தலைப்பு செய்திகள், அதிரடி திருப்பம், எதிர்கட்சி அமைச்சர்கள் 4 பேர் காலி, அதுவும் அப்பவே முடிஞ்ச மாதிரி மியூசிக் போட்டு முக்கிய செய்திகள், பிரேக்கிங் நியூஸ் அப்படி இப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சியில இதே மாதிரி தான் மாத்தி ஐயோ அதாவது ஒரு நாளைக்கு அவங்க சொல்றது எல்லாமே இவங்க பிரிச்சு அது தலைப்பு செய்திகளை என்னென்ன சேர்க்கணுமோ அதாவது நமக்கு பதட்டமா இருக்கும். நாட்டிலே நடந்து மியூசிக்கை பார்த்தா அப்படி இருக்கும். டக்குன்னு ஓப்பன் பண்ணி அவன் வியூஸ் அள்ளி காசு சம்பாதிச்சுட்டு போயிடுறான். மக்களை அந்த குழப்பருமேங்கிற அந்த ஒரு எண்ணமே இருக்காது. ஸோ நான் இதில் பத்திரிகை பேர்லாம் சொல்ல விரும்பலை. உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மீடியா என்னென்ன செயல்படுதுன்னு. அதனால பொதுமக்களாகிய நாம் உஷாராக இருக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி சேனல்கள் அதெல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ணக்கூடாது. நமக்கு எது நல்ல உண்மையாக சொல்கிறாங்களோ அந்த சேனலை மட்டும் நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி அல்லது எல்லா சேனலும் பார்க்கணும். பார்த்துட்டு உண்மைத்தன்மையை நம்மளே புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். சில சேனல்கள் சொல்வதை நாம உடனே இது இப்படித்தான் நம்பி விடக்கூடாது. எந்த மாற்றினாலும் சரி. சில சேனல்கள் மறைமுக கட்சி சார்பாக இருக்கும். அவன் மறைமுகமா இலைமறை காய நம்ம உண்மையை நம்மளை மறைக்கிறதுக்கோ உண்மையை சொல்வதற்கோ நம்மளை அவனுடைய லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சில சேனல்கள் நடுநிலைம்பாங்க, ஆனால் அவங்க வேற மாதிரி இருப்பாங்க.
இதெல்லாம் பார்த்து நம்ம அறிந்து தெரிந்துக்கிட்டு அந்த நியூஸ்களை நம்ம உள்வாங்கி எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும் மக்களே. அதே மாதிரி ரீல்ஸ், அந்த ரீல்ஸுங்கிறது டேய் ரீல் விடுறான்டா, பொய் சொல்றான்டா, அந்த மாதிரி நம்ம எத்தனை மேட்டரில் பேசியிருப்போம். ரீல்னாலே பொய் தாங்க இன்னைக்கு, எதுவுமே உண்மையாக வர மாட்டேங்குது. ஒரு ஒன்றும் நடக்காத மேட்டரை நடந்த மாதிரி ஜோடிச்சு ஒரு நிமிஷத்தில் அது ஒரு மேட்டராக்கி அதுக்கு மியூசியை பார்த்தா தா 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 தா, தா அப்படி அடிக்கிறாங்க மியூசிக் தங்கு தங்குன்னு. அதை பார்க்கவே நமக்கு வந்து அதை பார்க்கணும் போல இருக்குது. உண்மைதான் அப்படின்ட்டு ஒரு பையை உண்மையாக்குறதுக்கு என்னென்ன வேலை செய்கிறாங்க. அப்பா மக்களே, இந்த உலகத்துல ரொம்ப கவனமா இருங்க மக்களே. பார்க்குறீங்க, நல்ல விஷயமா பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டா உடனே போடுறாங்க, ரீல்ஸ்லயும் போடுறாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாலாம் சொல்றாங்க. இரவெல்லாம் என்ன நடந்தது, கொஸ்டின் பேப்பர் போட்டு ஒரு ஒரு பெண் குறுகி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆர்ட் ஒரு படம் போட்டு போடுறாங்க. உடனே இது ஓபன் பண்ணி பார்க்குறான். என்ன இது, இந்த அளவுக்கு சமுதாயம் கீழ்த்தரமா ஒரு வருமானத்துக்காக சோசியல் மீடியாவும் சரி, இன்னைக்கு பெரிய நிறுவனங்களும் சரி, இந்த ரீல்ஸ் ஓட்டுறவங்களும் சரி, இதெல்லாம் மக்கள் வந்து முட்டாளுங்க, எப்படி பண்ணாலும் இது பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் மக்கள் நீங்க தான் முடிக்கணும். இந்த மாதிரி சேனல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவாங்க. எல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு.